ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் பியூட்டிஃபைனிங். ஸோ இன்றைக்கி வந்து விலாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விலாக் 2 நாள் சேர்ந்து ஒரே விலாகாக வந்து போட்டிருக்கேன். அண்ட் 2 நாள்லையும் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி ஆகட்டும், அப்புறம் ஒரு குட்டி பொண்ணுக்கு மேக்கப் போடுறோம், அப்புறம் ஒரு எல்திகம் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போய் ஊருக்கு போகிறோம். ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி ஜூஸ் வந்து நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காயில் என்னென்ன வந்து போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. இந்த ஒரு ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு. ஸோ விட்டமின் சி சத்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லைக் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்மரில் நிறைய நெல்லிக்காயெலாம் கிடைக்கும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் நெல்லிக்காய் ஜூஸ் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ராகி சேர்ந்து சப்பாத்தி. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். யம்மியான ஒரு டேஸ்ட். ஜஸ்ட் ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் கோதுமை மாவு 1 கப் எடுக்கிறீங்கன்னா, ராகி மாவு 1 கப்பு, அதுக்கப்புறம் உப்பு. என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுறீங்களோ சப்பாத்தி மாவு செய்கிறதுக்கு அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு வந்து கூட வந்து தக்காளி சாம்பாருங்க. இவருக்கு தக்காளி சாம்பார்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் தக்காளி சாம்பார் வந்து இட்லி தோசையெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். அதனால் இந்த ராகி சார்ந்த களி, அப்புறமேட்டு ராகி ரொட்டி, அந்த மாதிரி தான் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ தக்காளி சாம்பார் வித் ராகி சப்பாத்தி அந்த மாதிரி இன்னைக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ஷேப்பர் ஆர்டர்ஸ் வந்திருந்தது. ஸோ ஷேப்பர் ஆர்டர்ஸை வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கேன். ஆரஞ்செல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகோ கலர். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பாருங்க ஓப்பன் ஆயிருக்கு. இதை நான் காமிக்கிறேன். அந்த கலர் பாருங்க, டெக்ஸ்சர் பாருங்க. ரொம்ப எந்த ஃபில்டரும் கிடையாது. ஃபில்டர்ஸ் இல்லாமல் லைட் கொஞ்சம் தான் இருக்குது இந்த இடத்துக்குள்ள. பட் இருந்தாலும் அதுலேயே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய கலரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாக் ஏரியா. அந்த சைடும் இருக்குது. நான் அந்த சைடு இப்போ புல் பண்ணோம். ஆனால் இந்த சைடு தான் ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நான் காமிச்சிடறேன். இங்கே கீழே வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே இருக்குது. ஃபுல்லாக வந்து நம்மளோட ஷேப்பர் தாங்க. ஸோ நீங்கள் வந்து அழகாக வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிரே கலர், வாவ் கலர், ஓகேங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு கலர்ஸ். அண்ட் இது வந்து மரூன். அண்ட் அந்த சைடு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலர். ஸோ நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஷேப்பர் ஆர்டர்ஸ் இதெல்லாம் தான் வந்திருக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த ஆலிவ் க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது மெயினாக வந்து பார்த்தாங்கன்னா இந்த கலர் வந்து ஒரு ராயல் ப்ளூ. அண்ட் இந்த ராயல் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரைட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்மளோட பிரைட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு, அதாவது நம்மளோட சாரி ஷேப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அதே சமயம் வந்து அந்த கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்குது. எவ்வளோ நேரம் போட்டுட்டு இருந்தாலும் அந்த வேஸ்ட் பேண்ட் கிட்ட வந்து டைட்னஸ் கொடுக்காம பர்ஃபெக்டாக இருக்கனால இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் சாரியும் கச்சிதமாக அழகாக ஒதுங்கி நிற்குதுங்க. ஸோ நம்மளோட பிரைட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட புக் ஆகிறவங்கலாம் வந்து மேக்ஸிமம் நம்மளோட சாரி ஷேப்பர் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. சூப்பர் எக்ஸைட்டட். தன்மைக்குன்னா மெஹந்தி போடுறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்போ மாலுக்கு போனாலும் அங்கே வந்து மெஹந்தி போடணுமான்னு சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து சம்டைம்ஸ் ஜிமிக்கி கொடுப்பேன், சம்டைம்ஸ் வந்து போட விட்டுருவேன். அண்ட் இப்படி தான் நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவை ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சுட்டு அவங்க வந்து அவங்க ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்க பொறுமையாக நீட்டாக வந்து அவங்க ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலாக அந்த டிசைன் இந்த இடத்துல இந்த பிளேஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த கையிலையும் இன்னொரு கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல அதே பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும். நீட்டாக வந்து அதை மார்க்கிங்லாம் பார்த்து தான் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸாக்டாக சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஆர்வம் ஆச்சு, நாமளும் போடலாம், நம்ம வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என் கையும் காமிச்சு அவங்கள வந்து போட சொன்னேன். ஸோ சூப்பராக அந்த ஒர்க்கும் வந்து 2 கையிலையும் பாருங்கள் எனக்கு நல்ல லென்த்துக்கு வந்து போட்டு விட்டாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு வந்து மலரும் நினைவுகள் மாதிரி. எனக்கு வந்து இந்த மெஹந்தி வந்து போடும்போது எப்போ போட்டேன்னா கடைசியாக நம்மளோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு தான் அப்படியே பொறுமையாக உட்காந்து இந்த மெஹந்தி வந்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லைங்க மெஹந்தி போடுறது. ஏன்னா அந்த டைம் ஸ்கெடியூல்னு இல்லை. ஒன்று நம்ம வந்து இந்த ப்ரைடல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வீட்லேயும் வந்து நம்ம வந்து சாரி ஷேப்வேர் ஆகட்டும், இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து மல்டிபிளாக அப்படியே சுற்றி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால நமக்குன்ட்டு வந்து இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் உட்காருமா அப்படின்னு மாதிரிலாம் இருந்தது டவுட்.
டவுட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு போடலன்னா இனிமேல் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டி உட்காந்து நான் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது போடும்போது. அப்படியே ரிலாக்ஸிங்காக நமக்கு அந்த 1-1.5 மணி நேரம் டைம் கிடைக்குது பாருங்களேன், அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அவங்க போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்கானிக் கோன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த கோன் வந்து பார்த்திங்கன்னா சில கோன்ஸ் வந்து ஓவர் பவரிங்காக அந்த யூக்கலிப்டஸ்லாம் வாசம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படா கழட்டுவோம் அப்படின்னு மாதிரிலாம் இருக்கும். பட் இது அந்த மாதிரிலாம் இல்லை, நீட்டாக இருந்தது. குவிக்காக ஒர்க் பண்ணாங்க, நல்லா அழகாக ஒர்க் பண்ணுறாங்க. டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இமேஜஸ் வச்சு கூடயும் வந்து அவங்க மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க. அவங்க ஆர்கானிக் கோன் கூடயும் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ எங்கே வேணாலும் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் டெஃபினட்டாக இவங்க கூட புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதுதான் அந்த மெயின் திங். ஸோ அவங்க இருக்கிறது வந்து அதில் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து ஜெல் ஆகி அவங்க நம்ம கூடயே வந்து அவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஏதோ ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்ததுங்க. நல்லா நாங்கள் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணோம் அந்த ஒரு மொமெண்ட்டு. ஸோ நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஓப்பன் டு ட்ராவல். நீங்கள் வந்து அவங்களுக்கு டேட்டு டைம் வென்யூ எல்லாம் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட அவைலபிலிட்டி செக் பண்ணி உங்களுக்கு வந்து புக்கிங் பண்ணிப்பாங்க. ஸோ எஸ், இவங்களோட டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் இருந்ததுங்க. ஒரு குட்டி பாப்பாவுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாப்பாவை ரெடி பண்ணணும், அவங்க அம்மாவையும் வந்து ரெடி பண்ணணும். ஸோ நேரமாக நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஃபஸ்ட்டு அம்மாவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அங்கேயே உட்காந்து அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணோம். ஏன்னா அவங்க அம்மாவை ரெடி பண்ண பிறகு சாங்கியம் இருக்குன்னாங்க. அந்த சாங்கியத்தை கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு தான் பாப்பா வந்தாங்க. பாப்பா வந்த பிறகு தான் அவங்கள வந்து ஸ்டார்ட் பண்ணோம். போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துலேயே வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் பாப்பாவுக்கு பண்ணி முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு பண்ணோம். அவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் மேக்கப் லுக் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நேச்சுரலாக லைட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி நீட்டாக வந்து அவங்களுக்கு மேக்கப்பை வந்து பண்ணி விட்டாச்சு. ஃபாலோட் பை கொஞ்ச நேரம் அவங்க வந்து ஸ்நாக்ஸு அப்புறம் அதெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பண்ண ஆரம்பித்தோம். பாப்பாவுக்கு பண்ணும்போது கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடச்சிது. ஒரு எப்படி சொல்கிறது, லைக் 1 hour தான் டைம் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுலேயே வந்து எனக்கு வந்து கேர்ள்ஸ் எல்லாம் போடணும் போது அப்பா ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருந்தது. வேகமாக குயிக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் பாப்பாவுக்கு ஹேர் வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக இருந்தது. ஸோ அதையும் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து நேச்சுரலாக வச்சுட்டு மேக்கப் வந்து லைட் மேக்கப், ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, லைட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மேக்கப் அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக மேக்கப் பண்ணி விட்டுட்டு ஐ மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நிறைய ஐ லுக் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு வந்து இந்த ஐ லுக்கு, அந்த ஐ ஷேப்புக்கு அந்த ஒரு ஸ்மோக்டு விங் லைனர் எடுத்துகிட்டு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து அந்த இடத்துல ஆன் ஸ்பாட் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது தான். ப்ரியராக நம்ம வந்து பிளான் பண்ணியெல்லாம் வச்சுருக்கிறது இல்லை. நம்மளோட கிளைண்ட்ஸ் முக்கால்வாசி பேர் நம்மளோட ஐ லுக்கு வந்து ரொம்பவே விருப்பப்படுவாங்க. பிகாஸ் நான் அவங்களோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதை அழகு சேர்த்துற மாதிரி நான் வந்து ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணிடுவேன். எப்போவுமே நார்மல் விங் லைனர், ஷார்ப் விங் லைனர் கொடுக்கறத விட இந்த மாதிரி ஸ்மோக்டு விங் லைனர் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்திருக்கும். எனக்கு இந்த பாப்பாவோட கண்ணு தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ லென்ஸ் வைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, பட் இருந்தாலும் ஷி விஷ் டு ஹாவ் த லென்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த லென்ஸ் வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டில் வச்சா அது கரெக்டாகும் அப்படின்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து அழகாக அவங்க கண்ணையை எடுத்து காட்டும் போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் அதை மட்டும் இல்லாமல் அவங்க டிசையர்டு ஹேர் ஸ்டைல் தான் வந்து விருப்பப்பட்டாங்க. அதுக்காக வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை ப்ரூச்சஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து ஃபிக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட ஹேர் ஸ்டைல் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஓவரால் பாப்பாவோட லுக் இப்படி தான் இருந்தது. அண்ட் அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். போனோடனே ஒரு 1-1:30 தான் வந்து காலையில் நேரமாக போனோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 1:30 தான் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து நாமக்கல் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாமக்கல்லில் தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னு
நடக்குது. எல்திகம் என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃபுக்கு, ஓகேங்களா. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து அட் அ டைம் வந்து எல்திகம் பண்ணியிருந்தாங்க. என்னையும் கேட்டாங்க எல்திகம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டாங்க. உண்மையை சொல்லணுன்னா அவங்க வந்து கவுண்டர், நான் வந்து மலையாளி. எனக்கு வந்து இது என்னன்னே தெரியாதே அப்படின்னு மாதிரி இருந்தது. ஆனால் இதை பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி இப்போ வேணாம், எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இப்போ நீங்களும் அதை தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அண்ட் இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலிகையில் நடந்தது. தலிகை வந்து நாமக்கல்ல ஒரு ஊர். அந்த ஊரில் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ இது ஆல்ரெடி அவங்க வந்து புக் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து 25,000, செகண்ட் பண்ணுறவங்களுக்கு 20,000 அண்ட் தேர்ட் பண்ணுறவங்களுக்கு 15,000 அந்த ரேஞ்சில் வரும். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 85 பேர்கிட்ட வந்து எல்திகம் ஃபங்க்ஷன் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அங்கே பயங்கர கூட்டமாக இருந்தது. அண்ட் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3க்குள்ளாரே வந்துட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பண்ண பிறகு எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய டைம் கிடைச்சது. அவங்களுக்கு எல்திகம் ப்ராசஸ் பண்ணுறதே தான் இப்போ பார்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி ப்ராசஸ் தான் நடந்தது. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுவாங்க, அப்புறம் புட்டு செஞ்சு சுற்றி போடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து புடவை மாற்றி அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸே போகுங்க. அண்ட் அப்புறம் சாயந்தரம் வந்து இன்னும் மறுபடியும் ப்ராசஸ், அடுத்த நாள் வந்து வேம்பரசுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டே எனக்கு வந்து, ஏன்னா எனக்கு பண்ண போகிறாங்கல்ல கொஞ்சம், அதாவது இப்போ உடனே கிடையாது, மென்டலி நான் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும், என் ஃபேமிலி சைட் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஆஞ்சநேயர் கோவிலில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட சிஸ்டர் 2 பேரும், சரண்யா, அவங்க 2 பேரும் வந்து வண்டியில் கிளம்பி நாமக்கல் போய் ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல மனசு திருப்தியாக வந்து அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே அப்படியே நாமக்கல் அப்படியே சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா நான் நாமக்கல் போனேன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே அவசரமாக போவேன், அவசரமாக வருவேன். இந்த மாதிரி சுற்றி பார்க்குற வேலையே இருக்காது. ஏதாச்சும் ஒரு விசேஷம் அதனால் நான் வீட்டுக்குள்ளாரையே தான் மேக்ஸிமம் டைம் இருக்கும். 1 நாள் 2 நாள் அப்படியே போயிட்டு அப்புறம் திரும்பியும் வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறையவே டைம் இருந்தனால நான் அங்கே போய் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு நாமக்கல் ஒரு விசிட் அடிச்சுட்டு, ஸோ இப்படி தான் எங்களோட டே வந்து போச்சு. உங்களுக்கு இந்த எல்திகம் ஃபங்க்ஷன் பற்றியெல்லாம் வந்து இன்னும் விரிவாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே பார்த்து அவங்க படித்து தெரிஞ்சுப்பாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய vlogs பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன்.